பரலோகம் உனக்காக திறந்திருக்கு. இன்னைக்கு உனக்கு விடுதலை வருகிறது. Arise for Christ Ministry விடுதலை நிச்சயம். வேத சத்தியம். எல்லாராலையும் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறியா மகளே? ஆண்டவர் இன்னைக்கு சொல்றார், உன்னை நான் கைவிடாது இருப்பேன். அக்டோபர் 19ஆம் தேதி மாலை 5 மணிக்கு. மாத்திரை திங்க வேண்டாம். உன்னுடைய கொலஸ்ட்ராலுக்கு நீ மாத்திரை திங்க வேண்டாம். இன்னைக்கு நான் உனக்கு சேலஞ்ச் பண்றேன். உனக்குள்ள விசுவாசம் ஏறிச்சுன்னு வை, உனக்கு முன்னாடி எல்லாம் தோத்து போயிரும். தேவ செய்தியாளர் சுவிசேஷகர் டிஷாந்த். விடுதலை, இந்த நிமிஷம் விடுதலை. ஹோலி ஸ்பிரிட், உனக்கு விடுதலை வருகிறது. பிரதி மாதம் 3வது ஞாயிற்றுக்கிழமை கூடுகை நடைபெறும். கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த நல்ல நாளிலேயும் சங்கீதம் 118 அதனுடைய 25வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தாவே இரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இதுவரையும் எனக்கு ஒன்றும் நடக்கல பிரதர், இனியாவது நடக்குமான்னு தெரியலையே பிரதர்னு நீ கேட்டுக்கிட்டே இந்த செய்தியை பார்க்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இதுவரையும் நடக்கலனா இனிமே நடக்கும்னு கர்த்தர் சொல்லுகிறார். கானாவூர் கல்யாணம் திராட்சரசம் இல்லாததுனால நின்று போயிரும்னு எல்லாரும் நினைச்சாங்க. அப்போ நின்று போகிற கல்யாணத்தை ஆண்டவர் நின்று அதை மகிமையாய் நடத்தி கொடுத்தார். தேவ பிள்ளைகளே, இதுவரையும் எனக்கு மாப்பிள்ளை வாய்க்கல பிரதர், இவ்வளவு நாளும் பொண்ணு வாய்க்கல பிரதர், இவ்வளவு நாளும் எனக்கு வேலை வாய்க்கல பிரதர், இவ்வளவு நாளும் குழந்தை தங்கல பிரதர், எனக்கு திருமணம் ஆகல பிரதர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறையா? மற்றவனுக்கெல்லாம் நடக்குது பிரதர், எனக்கு ஒண்ணுதான் நடக்க மாட்டுக்குன்னு சொல்றியா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, காரியத்தை நான் வாய்க்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். சங்கீதம் 1 ஆண்டவர் சொன்னாரு, நீதிமான் செய்வதெல்லாம் வாய்க்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. நீ ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தா அது வாய்க்கும். ஒரு ப்ராஜெக்டை நீ பண்ற மாதிரி இருந்தா அது வாய்க்கும். ஒரு எக்ஸாமுக்கு நீ டிஎம்பிசி எக்ஸாம் எழுதலாம், நீட் எக்ஸாம் எழுதலாம், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதலாம். அதை எல்லாத்தையும் தேவன் வாய்க்க பண்ணுவார். உன் வாழ்க்கையில ஃபெயிலியரா இருக்கிற அத்தனை கட்டுகளையும் தேவன் உடைச்சி உன் நெத்தியில சக்சஸ்ன்னு எழுத போகிறார் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவர் சொல்றாரு, காரியத்தை நான் வாய்க்க பண்ணுவேன். நீ விசிட்டிங் கார்டோட என்னிடத்தில் வருவ, இன்விடேஷன் கார்டோட என்னிடத்துல வருவ, ஸ்வீட் பாக்ஸோட என்னிடத்துல வருவ, ஷபா ரபா லபா, பொருத்தன காணிக்கையோட என்னிடத்தில் நீ வருவாய். அப்படிப்பட்ட அற்புதத்தை கர்த்தர் உனக்கு செய்து உன்னை வாழ பண்ணுவார், செழிக்க பண்ணுவார். நீ நல்லா இருப்ப. கர்த்தர் உன்னை உயர்த்துகிறதை என் கண்ணும் காணும், உன்னை விரோதித்தவர்களுடைய கண்ணும் காணும். நம்ம ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசின ஆழமான வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்லுகிறேன். எல்லா தடைகளையும் மாற்றி அற்புதத்தை செய்யும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.